காட்டின் நடுவே பாண்டி என்ற நரி ஒரு பெரும் திமிருடன் வாழ்ந்தான். அவன் யாரையும் மதிக்காமல் சண்டை போட்டு பிற உயிர்களின் உணவையும் திருடுவான். ஒரு நாள் ஒரு காகம் பழம் கொண்டு வந்ததும் பாண்டி அதை பறித்துவிட்டு ஓடினான். காகம் மிகவும் வருந்தி அழுகையுடன் பாம்பு பாலுவிடம் சென்றது. பாலு என்ற பாம்பு அனைத்து உயிர்களும் மதிக்கும் பண்புள்ளவனாக இருந்தான். பாண்டியிடம் பேசலாம், வன்முறை இல்லாமல் தீர்வு காணலாம் என்றான் பாலு. பாம்பு மெதுவாக நரியின் அருகே சென்று அன்புடன் சொல்லத் தொடங்கினான். பாண்டி, உன் புத்திசாலித்தனம் போதும், மற்ற உயிர்களின் உணவையும் மதிக்க வேண்டும் என்றான். நரி சிரித்தபடியே, நான் வலிமையானவன், எனக்கு எதுவும் கேடாது என்றான். அடுத்த நாள் பாண்டி ஒரு வலிய பிடியை துரத்தி கொண்டு ஓடினான். தப்பிக்க முடியாமல் ஒரு ஆழ்ந்த குழிக்குள் விழுந்தான். நரி எதையும் சாப்பிட முடியாமல் பல நாட்கள் பசிப்பாட்டால் சோர்ந்தான். பாலு பாம்பு அதை பார்த்து துரத்திய பிடியையும் சமாதானப்படுத்தினான். பாம்பு பசிக்கொள்வதை உணர்ந்து நரிக்கு பழங்களை கொண்டு வந்தான். பாண்டி அதனை பாராட்டி, ஏன் நீ எனக்கு உதவுகிறாய் என கேட்டான். பாலு பாம்பு மெதுவாக, நீயும் உயிர், உன் தவறுகள் இருந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்றான். இந்த வார்த்தைகள் நரியின் மனதை உருகச் செய்தன. இனிமேல் சண்டை வைக்க மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்தான் பாண்டி. பாம்பு சிரித்தான். பண்பு ஒரு வலிமை, அதை நீயும் பெற முடியும். அதன் பின் பாண்டி மற்ற உயிர்களிடம் மன்னிப்பு கேட்டான். காகம், குரங்கு, முயல் எல்லோரும் பாண்டியை மன்னித்தனர். பாண்டி உணவை கையளிக்கத் தொடங்கினான் மற்ற உயிர்களுக்கு. காட்டில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி நிலவத் தொடங்கியது. பாம்பு பாண்டியின் மாற்றத்தை கண்டு பெருமிதம் அடைந்தான். உண்மையான மாற்றம் அன்பாலும் பண்பாலும் தான் நடக்கும் என்றான் பாலு. நரி இப்போது எல்லா ஜீவராசிகளும் நம்பும் ஒரு நல்ல நண்பனாக மாறினான். நரி வாழ்ந்த புது வாழ்க்கை மற்ற உயிர்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. காட்டின் எல்லா உயிர்களும் சாந்தியாக வாழத் தொடங்கின. பாம்பின் பண்பும் நரியின் மாற்றமும் காட்டை காப்பாற்றின. திருக்குறள் போலவே பண்புடையவரால் உலகமே வாழும் என்பது உறுதியானது.